எபிசோட் 2 நம்ம பார்க்க போகிறது நவாப் பஞ்சாபிய சமஸ்தானம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1755. ஆட்சி செய்தவர்கள் புல்கியன் பரம்பரை. முதல் மன்னர் ஹமீர் சிங். மொழி பஞ்சாபி. 13 குண்டு மரியாதை. இரண்டாவது எபிசோடோட தலைப்பு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். அடிக்கடி மர்ம நபர்களால் இளம் பெண்கள் கடத்தப்படும் சம்பவங்கள் தவிர நபா சமஸ்தான மக்களுக்கு வேறெந்த குறையும் இல்லை. ஓடும் நதிகளுக்கு பஞ்சமும் இல்லை. மாதம் மும்மாறி அல்ல, நான்மாறி ஐமாறி என்று மாறி மாறி பொழிந்து கொண்டிருந்தது. விவசாயம் ஓஹோ! நபா பஞ்சாப் மாநிலத்தின் பாட்டியாலாவுக்கு அருகில் தனி சமஸ்தானமாக இருந்தது. சீக்கிய மக்கள் சீவி தள்ளுவதிலும் சேவிப்பதிலும் முதன்மையானவர்கள். நாளை அருகில் இருக்கும் வனப்பகுதியில் பிரார்த்தனை கூட்டம் நடைபெறும் என்ற செய்தி சமஸ்தானத்தின் எல்லா கிராமங்களிலும் அறிவிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பக்தி கூட்டங்களை கூட்டுவதும் கூட்டு பிரார்த்தனைகளை நடத்துவதும் சகஜமான விஷயம். எல்லோரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் எல்லாம் கிடையாது. காலையில் ஆரம்பிக்கும் பிரார்த்தனை இரவு வரை நீளும், சில சமயங்களில் விடிய விடிய. வனப்பகுதி கூட்டம் முடிந்ததும் இரவில் வீடு திரும்புவது என்பது இயலாத காரியம். எனவே பிரார்த்தனை கூட்டங்களை நடத்துபவர்கள் மக்கள் தங்குவதற்கென சிறிய சிறிய கூடாரங்களை அமைத்திருப்பர். ஒரு கூடாரத்தில் ஒரு குடும்பத்தினர் தங்கிக் கொள்ளலாம். பிரார்த்தனை கூட்டங்களை நடத்துபவர்களே அக்கறையுடன் எல்லா குடும்பத்தினரும் தங்குவதற்கு ஏற்ற கூடாரங்களை பிரத்யேகமாக ஒதுக்கி கொடுப்பர். இரவில் தங்கி ஓய்வெடுத்துவிட்டு விடிந்ததும் வீடு திரும்பி விடலாம். வேறு சில வேலைகள் இருந்ததால் மறுநாள் நடக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என நினைத்திருந்தார் ராம்சிங். கூட்டத்தை நடத்தும் நபர் ஒருவர் ராம்சிங்கின் வீடு தேடி வந்தார். சகோதரரே, நாளை கூட்டத்துக்கு மறக்காமல் குடும்பத்துடன் வந்து விடுங்கள். மன்னிக்க வேண்டும், வயலில் கொஞ்சம் வேலைகள் இருக்கின்றன. அடுத்த முறை நிச்சயமாக குடும்பத்துடன் கலந்து கொள்கிறேன். என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? கூட்டத்தை சிறப்பிப்பதற்கென பக்கத்து சமஸ்தானத்திலிருந்து குருஜி வருகிறார். இப்போது விட்டால் அந்த குருஜி அடுத்த ஆண்டுதான் வருவார். சிறப்பு வழிபாடுகள் வேறு நடைபெற இருக்கின்றன. ஓ, அப்படியா? அப்படியானால் நிச்சயமாக வருகிறேன். மறுநாள் காலை அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் குடும்பமாக கூட்டத்துக்கு சென்று கொண்டிருந்தனர். ராம்சிங்கும் புறப்பட்டார். உடன் மனைவி, யாரையும் திரும்பி பார்க்க செய்யும் அழகுடைய மகள். ராஸ்மண்டல் கீனோ அகாரா சக்லோ சாஜ் ரகியோ பாசாரா. இந்த உலகமே கடவுள் படைத்த நாடக மேடை. எல்லாரும் அவரவர் பாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் சென்று சேர்வதற்குள் கூட்டம் ஆரம்பமாகி இருந்தது. நெஞ்சை உருக்கும் குரலில் மத பாடல் ஒன்றை பாடிக்கொண்டிருந்தார் ஒருவர். இன்னொருவர் அதற்கு அர்த்தம் கூறிக்கொண்டிருந்தார். ராம்சிங்கை வீட்டுக்கு வந்து அழைத்த நபர் எங்கிருந்தோ ஓடி வந்தார். அவர்களை வரவேற்று ஒரு மரத்தடியில் அமர வைத்தார். ஜப்ஜி சாஹிப், ஜாப் சாஹிப், ஆனந்த் சாஹிப் என்று காலை நேர பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றாக பாடப்பட்டு கொண்டிருந்தன. ராம்சிங் பக்தியில் கரைந்து கொண்டிருந்தார். அவரது மகளுக்கும் பக்தி உண்டுதான். இருந்தாலும் இளம் வயதுக்கே உரிய அலைப்பாயும் மனம் பிரார்த்தனைக்கு உள்ளேயும் வெளியேயும் கபடி ஆடிக்கொண்டிருந்தது. அங்கே கூடி நின்ற கட்டுமஸ்தான இளைஞர்களை நோக்கி அவளது பார்வை நகர்ந்து கொண்டிருந்தது. எனக்கு மாலையிடம் போகும் மணவாளன் யார்? 3 இளைஞர்கள் அவளை வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்ததையும் அவள் கவனிக்க தவறவில்லை. மதியம் மாலை பக்தி வெள்ளம் முழுவதும் வடிந்து முடிவதற்குள் இரவு ஆகியிருந்தது. இனிமேல் யாரும் வீடு திரும்ப முடியாது. தலைக்கு மேலே நிலா. குருஜி பாடி பேசி பரவசமாகி முடித்திருந்தார். இரவு நேரத்தில் பாட வேண்டிய சுகிலா கீர்த்தனைகள் பாடப்பட்டு கேட்கொண்டிருந்தன. கூட்டத்துக்கு அழைக்க வந்த நபர் ராம்சிங்கை தேடி வந்தார். ராம்சிங், உங்களுக்கான கூடம் தயாராக இருக்கிறது. என்னுடன் வாருங்கள். மிக்க நன்றி. நீங்கள் எதற்கு சிரமப்படுகிறீர்கள்? எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இதில் என்ன சிரமம்? என்னுடனேயே வாருங்கள். ஏன் இந்த நபர் நம்மை மட்டும் சிறப்பாக கவனிக்கிறார் என்றெல்லாம் ராம்சிங்குக்கு தோன்றவில்லை. அந்த மரியாதையில் தடுக்கி விழுந்து அவர் பின்னாலேயே சென்றார். ராம்சிங்குக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கூடாரம் மற்ற கூடாரங்களை விட்டு மிகவும் தள்ளி இருந்தது. சுற்றிலும் வேறு கூடாரங்களே இல்லை. நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். காலையில் பார்க்கலாம். தங்கள் உதவிக்கு நன்றி. ராம்சிங் குடும்பத்துடன் உறங்கச் சென்றார். சுற்றிலும் கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியது. ஆந்தை, வௌவால் மற்றும் சில இரவு பூச்சிகளின் ஒளிபரப்பு முழு அளவில் கேட்க ஆரம்பித்தது. நிலா கொஞ்சம் கொஞ்சமாக தரையிறங்கிக் கொண்டிருந்தது. காலடி சத்தம் கேட்டு சடாரென விழித்தாள் ராம்சிங்கின் மகள். கூடாரத்துக்கு வெளியே சில உருவங்கள் நிழலாடின. பயத்தில் எச்சில் விழுங்கிக் கொண்டாள். தன் தந்தையை அவள் எழுப்ப முற்பட்ட கணத்தில் முகத்தை துணியால்
கட்டியிருந்த ஒரு 3 குண்டன் அவளை குண்டர்கள் தரையில் புறத்துக்குள் தள்ளிவிட்டு நுழைந்தனர். பிடித்துக் கொண்டான். மற்ற அடுத்த இருவரும் நொடியில் வேக ராம்சிங் வேகமாக அவரது ராம்சிங் மனைவி அவரது நவ்யாவின் மனைவியின் கை முகமும் கால்களை வாய்களும் கட்டி போட்டனர். கட்டப்பட்டன. 3 அந்த குண்டர்களும் அந்த இளம்பெண் பெண்ணை கூடாரத்தை துரத்திக் கொண்டு விட்டு ஓட வெளியே ஆரம்பித்தனர். ஓடினாள். 3 நிமிடத்தில் நடந்து முடிந்துவிட்ட சம்பவம். தூரத்து கூடாரத்தில் யாரோ பலமாக குரட்டைவிடும் சத்தம் சன்னமாக கேட்டது. ராம்சிங் சத்தமின்றி அழுது கொண்டிருந்தார். என்னை விடுங்கள்! தன் வாயில் கட்டப்பட்ட துணியை அவிழ்த்து எறிந்துவிட்டு கதற ஆரம்பித்தாள். பலத்தையெல்லாம் திரட்டி தன்னை தூக்கிக் கொண்டு ஓடும் குண்டனின் முதுகில் குத்த ஆரம்பித்தாள். அது அவனுக்கு மசாஜ் செய்வது போலத்தான் இருந்தது. திமிறினாள். அந்த முரட்டுப்பிடியிலிருந்து விடுபட பார்த்தாள். முடியவில்லை. டக்கென ஒரு மரத்தின் கிளையை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். அதில் நிலை தடுமாறிய அந்த குண்டன் தரையில் விழுந்தான். மரக்கிளையிலிருந்து கீழே குதித்து ஓடத் தொடங்கினான். மானின் வேகம். ஆனால் என்ன செய்ய? குண்டர்களுக்கு சிறுத்தையின் வேகத்தில் ஓடத் தெரிந்திருந்ததே. இலகுவாக விரட்டி பிடித்தார்கள். கீழே விழுந்து புரண்டாள். அவர்கள் நெஞ்சில் எட்டி உதைத்தாள், நகத்தால் பிராண்டி விட்டாள், கையில் கிடைத்த மரக்கட்டையால் அடித்தாள். தன்னால் ஆன மட்டும் எதிர்ப்பு காட்டினாள். பிரயோஜனமில்லை. குண்டர்கள் பிடித்து இழுத்ததில் அவளது உடைகள் கிழிந்து தொங்கின. தூளில் புடலங்காயை போட்டுக்கொண்டு நடப்பது போல ஒரு குண்டன் அவளை தூக்கிக் கொண்டு நடக்க ஆரம்பித்தான். யாராவது என்னை காப்பாற்றுங்கள்! அவளது குரல் காட்டில் எக்கோவுடன் ஒலித்துச் சிதறியது. சினிமா என்றால் சரி, கதாநாயகன் எங்கிருந்தோ குதிப்பார். அவனது தலையின் மேலிருந்து பாதம் வரை கேமரா ஏறி ஏறி இறங்கும். பில்டப் பின்னணி இசை பின்னி எடுக்கும். டிஷ்ஷும் டிஷ்ஷும் சண்டை ஆரம்பமாகும். முடிவில் குண்டர்கள் தெறித்து ஓடுவார்கள் அல்லது எழவே முடியாமல் கவிழ்ந்து கிடப்பார்கள். ஒரு மரத்துக்கு பின்னால் கதாநாயகி மார்பின் குறுக்கில் கைகளை வைத்துக் கொண்டு நிற்பாள். கதாநாயகன் ஏக உத்தமனாக முகத்தை திருப்பிக் கொண்டு தன் மேல் சட்டையை கழட்டி கொடுக்க, அவள் தன் கையை மட்டும் வெளியே நீட்டி அதை வாங்கி அணிந்து கொள்வாள். நன்றி, அன்பு, காதல், வெட்கம் எல்லாம் சரிவிகிதத்தில் கலந்த ஒரு மசாலா பார்வை வீசுவாள். கதாநாயகனும் அப்படியே. பின்னணியில் தம்தன 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 தாளம் வரும். அப்போது சினிமா வந்திருக்கவில்லை. இருந்தாலும் அடர்ந்த காட்டில் விழுதுகளை பிடித்து தொங்கிக் கொண்டே ஒதிக்கும் டார்ஜன் போல வந்து குதித்தார் அந்த கதாநாயகன். 4வது கியரில் தறிகெட்டு ஓடிக்கொண்டிருந்த குண்டர்கள் சடன் பிரேக் போட்டு குலுங்கி நின்றார்கள். அந்த கதாநாயகன் அணிந்திருக்கும் டர்பன் அழகா அல்லது அவர் அணிந்திருப்பதால் டர்பனுக்கு அழகா என்று முடிவெடுக்கவே முடியாத கம்பீரம். கருகரு மீசை, முகம் முழுவதும் பரவி கிடக்கும் தாடி, வயிற்போர்த்திய மேலுதடு, மடித்து வைத்த கர்ச்சீஃப் போல கீழ் உதடு, பார்வையாலே குத்தி ரத்தம் வரவழைக்கக்கூடிய கூர்மையான கண்கள். ஒரு சீக்கிய கதாநாயகனின் முகத்தை வேறு எப்படிதான் வர்ணிக்க முடியும்? விரல்களை மடக்கி முஷ்டியை ஓங்கி அந்த குண்டனின் வயிற்றில் ஒரே குத்து. பெண்ணை கீழே போட்டுவிட்டு சரிந்து விழுந்தான். அந்த பெண்ணுக்கு கை கொடுத்து தூக்கினார். இழுத்து தன் பின்னால் நிற்க வைத்துக் கொண்டார். அடுத்த சில நிமிடங்களுக்கு ராக்கி ராஜேஷ், கனல் கண்ணன், விக்ரம் தர்மா இல்லாமலேயே அங்கு ஒரு சண்டை காட்சி நாடகம் நடந்து முடிந்தது. குண்டர்கள் அடி தாங்காமல் ஓடி மறைந்தனர். கதாநாயகன் அந்த பெண்ணின் கையை பிடித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தார். எங்கிருந்தோ சில அரண்மனை காவலர்களும் 2 பணிப்பெண்களும் எதிரில் வந்தனர். மகாராஜா வாழ்க! வணங்கி நின்றனர். இந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்குச் செல்லுங்கள், உத்தரவிட்டார் மகாராஜா. அந்த பெண் ஆச்சரியத்தில் திக்குமுக்காடி போனாள். அட, என்ன அதிசயம்! நம்மை இந்த குண்டர்களிடமிருந்து காப்பாற்றியது மகாராஜாவா? எவ்வளவு வீரம்! அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி அல்லவா இறங்கியது. மகாராஜாவை வந்து காப்பாற்றும் அளவுக்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன்? அவள் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள். அந்த தழுதழுத்த பார்வையில் நன்றிக் கண்கள் தவிழ்ந்தன. மகாராஜா அமைதியான புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்டார். நப அரண்மனை. அந்த 3 குண்டர்களும் கைகள் கட்டப்பட்ட நிலையில் மகாராஜாவின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். மகாராஜா என்ன தீர்ப்பு சொல்லப் போகிறார் என்று மக்கள் எல்லாரும் காத்திருந்தனர். கூட்டத்தில் ராம்சிங்கும் நின்று கொண்டிருந்தார். முகம் முழுக்க மகிழ்ச்சி. காரணம், அவளது மகள் அரண்மனையின் மாடத்தில் தகதக ராஜ உடைகளோடு நின்று கொண்டிருந்தாள். இந்த 3வருக்கும் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். மகாராஜாவின் வார்த்தைகள் முற்றுப்புள்ளியை தொட்ட மறுகணம் 3வரும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மகாராஜா வாழ்க! வாழ்க! சொன்னபடி காரியத்தை கனகச்சிதமாக முடித்ததால் அந்த 3 குண்டர்களுக்கும் தங்க நகைகளும் வெள்ளிப் பணமும் ஏகப்பட்ட பரிசுகளும் வழங்கப்பட்டன. அவற்றை வாங்கிக் கொண்டு அவர்கள் சிறையிலிருந்து வெளியேறினார்கள். இதுவரை நகர்ந்த கதையில் இந்த இடத்தில் ஒரு டைட்டில் கார்டு போட வேண்டியிருக்கிறது. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் மகாராஜா ரிபுதாமன் சிங்.